எவ்ரிபடி இஸ் ஹெல்த் கான்ஷியஸ் தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலயுமே. ஸோ அந்த வகையில உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்தியான ஃபுட் அப்படின்னா என்னவா இருக்கும்? வில் ஸ்டார்ட் வித் தேவ் சார். ஆப்பிள் a day keeps the doctor away. சிம்பிள் வந்து தேவ் சார் ரொம்ப சிம்பிள் பர்சன். ஆப்பிள். ஓகே. சித் சார். இதுக்கு வந்து பழமொழி இல்ல, ஆனா வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். யா. வாட்டர்மெலன் என்ன சார் வந்து? வாட்டர்மெலன்ல வந்து ஜெனரலி ஸ்வீட் கன்சம்ப்ஷன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா you can have natural sweetener. Okay. A watermelon juice will keep you full a day generally. Okay. Yeah, so and it keeps you energetic as well. அவ்வளவுதான். இதுவே நாள் ஃபுல்லா நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வந்து குடிக்க போறேன். ஓகே. எஸ் கௌஷிக் சார். என்ன பிடிச்சி சாப்பிட்டாலும் அது வந்து உடம்புக்கு நல்லதுதாங்க. ஸோ ஆர்கானிக் ஹெல்தி அப்படின்னு நான் பார்க்கறது இல்லை. ஓவர் ஈட் பண்ணாம என்ன பிடிச்சி சாப்பிட்டாலும் உடம்பு சூப்பர் சார். எனக்கு கூட நல்ல பர்கர் சீஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். நான் பிடிச்சி சாப்பிடுவேன் சார். அது தப்பே கிடையாதுன்றதை இன்னைக்கு சார் சொல்லிட்டார். தேங்க்யூ. எஸ் வேம்பு சார் நீங்க சொல்லுங்க. எல்லாமே சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் எல்லாமே சாப்பிடுவீங்களா சார்? வர வெஜிடேரியன். எல்லாம் அனுபவிச்சு ரசிச்சு. மணத்தக்காளி கீரையில இருந்து முடக்கத்தான் கீரை எல்லாம் அப்படி கீரை வகைகள் நிறைய சாப்பிடுவீங்க இல்ல சார்? ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு. வல்லாரக்கீரை அப்படின்றது வந்து இப்போ குமார் வேம்பு சார் இந்த சீசன்ல பார்த்ததுக்கு அப்புறமா அதிகமா சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு வந்துருக்கு. எஸ் சாப்பிடுறேன் மேம். அவகாடோ. ஏன்னா அதுல வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கு, நியூட்ரியன்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்ச மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் நான் இப்போ கேட்க போற இந்த ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம். வேம்பு சார் இது உங்களுக்கான கேள்வி. பனங்காட்டு குடை வாழை அப்படின்ற இந்த உணவு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்ல. ஓகே. இலுப்பம்பூ சம்பா கேள்விப்பட்டது. அடுத்ததா நவரா ரைஸ். சித்து சார் இல்லைங்க. இல்ல, நோ ஐடியா. சிக்கன் குக்கா இல்லைங்க. ஸ்ப்ரிங் ரோல் இல்லைங்க. அடுத்து தேவானந்த் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காட்டு யானம் ரைஸ். கேள்விப்பட்டதே இல்ல. ஓகே. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதுல வந்து என்னடா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு ஐப்ரோ தூக்கி பாக்குறாங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற ரொம்பவே ரொம்பவே ஹைலி நியூட்ரிஷியஸா இருக்கிற ஆர்கானிக்கான ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்கா, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை ரொம்பவே அழகா உங்களுடைய பிசினஸ் மாடல்ல சேர்த்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் தான் இப்போ நான் அடுத்ததாக கூப்பிட போறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் BNB Organic. ஹாய், வெல்கம். ரெண்டு பேருடைய ப்ராடக்ட் ஐடியாஸ்லாம் நாங்க பாக்குறப்போ கொஞ்சம் வாவ் அப்படின்னு ஒரு ஸ்டெப் மேலே ஏறிட்டோம். இப்போ உங்களுடைய ஏவி வீடியோல எந்த மாதிரி இந்த பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படியெல்லாம் டிராவல் ஆச்சு, எங்கெல்லாம் போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். வணக்கம், என் பேர் ஆர்த்தி பால்ராஜ், BNB ஆர்கானிக்ஸோட கோ-ஃபவுண்டர். வணக்கம், நான் பாலாஜி சுப்ரமணி, BNB ஆர்கானிக்ஸோட கோ-ஃபவுண்டர். ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நல்ல தரமான இயற்கையான விளைபொருட்களை வாங்கி மதிப்பு கூட்டி டிமாண்டான இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதனால விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்குது. அதை வாங்கி சாப்பிட்ற மக்களும் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு வந்து கிரானிக் அல்சர் இருந்துச்சு, எனக்கு என்ன சாப்பிடணும்னே தெரியல, எல்லாமே எனக்கு பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு வரப்போ we suggested them, நீங்க வந்து இந்த அரிசி வந்து கஞ்சி வச்சு நீங்க குடிங்க, சீக்கிரமா சரிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். இது வந்து நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறப்போ அதை அவங்க ஃபாலோ பண்றப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க இதனால வந்து அடையறாங்க. விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொருட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அந்த பாரம்பரிய பொருளோட எக்ஸ்டென்ஷனா வந்து சீக்கிரமா சமைச்சு சாப்பிடலாம். இந்த தினமும் சாப்பிடுற இட்லி தோசை மாவுலயே வந்து கொஞ்சம் ஒரு வேரியேஷன் பண்ணி ஒரு லோ GI இட்லி பேட்டர் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். BNB ஆர்கானிக்ஸ்ல விவசாயிகளுக்கு தேவையான இன்புட்ஸை நாங்களே கொடுத்துருவோம். கிளைமேட் சேஞ்சு, நேச்சுரல் டிசாஸ்டர் இதை பொறுத்தும் அதே மாதிரி கால்குலேட் பண்ணி டேட்டாஸ் கொடுத்துருவோம். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கும் நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் கிடைக்கும். லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா விவசாயி வந்து உயிர் கொடுத்து வளர்த்த பயிருங்கிற சாகுற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து BNB ஆர்கானிக்ஸ் கம்பெனி வந்து நம்ம கிட்ட வந்து டைரக்டா வந்து நம்மளோட அரிசியில வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. எங்களுடைய பேக்கேஜிங், எங்களுடைய குவாலிட்டி, எங்களுடைய ட்ரேசபிலிட்டி அண்ட் எங்களுடைய டைம், இது எல்லாமே நாங்க இத்தனை வருஷமா வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறது ஒரே ரீசன்னால மட்டும்தான் இவ்வளோ ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இவ்வளோ ரிப்பீட்டடா எங்க கிட்ட வாங்கிட்டே இருக்காங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாம. BNB ஆர்கானிக்ஸ்ல இருந்து சக்கரை வாங்கிட்டு இருக்கேன். நான் சக்கரை எல்லாமே ரொம்ப சல்ஃபர் கண்டென்ட் இல்லாம
எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. ஐம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் B&B Organics ப்ராடக்ட். Our customers are very satisfied about B&B Organic products because of their high quality, good standard and health benefits. நம்ம ஜாயின் பண்ண புதுசில் வந்து எனக்கு குவாலிட்டி அண்ட் இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டியில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து கற்றுக்கிட்டேன். 100 கிலோவில் ஆரம்பித்து இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 25-30 டன் வந்து ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணுற அளவுக்கு கம்பெனி வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குவாலிட்டியும் தாண்டி பீப்புளுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் தேவைப்படுது. அந்த கன்வீனியன்ஸ்க்காக தான் நாங்கள் புதுசாக வந்து ஒரு 3 ட்ரிங்க் அண்ட் ஒரு பேட்டர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு வந்ததுக்கான ஒரு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட இருக்கிற ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு 100 ப்ராடக்ட்க்கு போன நாங்கள் பீப்புளோட கன்வீனியன்ஸ்க்காக இப்போ நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த 4 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்காக தாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் பிளாட்ஃபார்ம் வில் பி அ கிரேட் ஆப்ஷன் ஃபார் us to expand our product category. ஓகே, ஸோ உலகம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு வேறு லெவலில் AI அப்படிலாம் போயிட்டு இருந்தாலும் ஐ திங்க் அந்த ஃபுட் ஏரியாவில் வந்து அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோம். பழைய காலத்தில் என்ன இருந்தது, அதுலேயே ஹெல்த் என்ன, ஆர்கானிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்த வந்து அழகாக இன்கார்பரேட் பண்ணி அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கீங்க அப்படின்றப்போ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுடைய பிட்ச்க்கான டைம் இது. ஓவர் டு யூ. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகத்தில் எத்தனை தொழில் செஞ்சாலும் அதில் விவசாயம் தான் முதன்மையான தொழில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாருங்க. இதுதாங்க இந்த குரலோட மீனிங். வணக்கம், நான் பாலாஜி சுப்ரமணி, B&B Organicsோட கோ-ஃபவுண்டர். வணக்கம், நான் ஆர்த்தி பால்ராஜ், B&B Organicsோட கோ-ஃபவுண்டர். B&B Organics 2017 திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் 2017 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2013 என்னோட அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் முடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் இங்கே இருக்கிற அந்த ஃபார்மிங்லேருந்து மார்க்கெட்டு கொண்டு போய் சேர்த்துற அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் த லீடிங் கன்சல்டன்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நான் ஒரு 3 வருஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தப்போ ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து எனக்கு ஒரு கருப்பு கவுனி ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து விளைவிச்சு வச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்களால எங்கே கொண்டு போய் அந்த பொருளை சேர்க்கணும்னு தெரில. அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணேன், இந்த பிரிட்ஜை வந்து ஏன் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த B&B Organics ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 5 விவசாயிகளோடு சேர்ந்து 10 பொருளை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள், மில்லட்ஸ், சுகர்ஸ், கோல்ட் ப்ரெஸ் ஆயில்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா, அதுக்கப்புறம் இன்னும் பல நாடுகளுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எங்களோட ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 25%லேருந்து 50% வரைக்கும் அதிகமாக இருக்குங்க. கன்சியூமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நாங்கள் அவங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கோங்க. இந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் நாங்கள் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் வந்து மக்களுக்கு நிறைய ப்ராடியூசர்ஸ் இருக்குது, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை எல்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை தான் இருக்குது. ஆனால் இப்படி எல்லா மக்களுக்குமே அவேர்னஸ் இருந்து கூட இந்தியா வந்து ஒரு மேஜரான ஒரு ஹெல்த் கிரைசிஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா டயபெட்டிஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட். இப்போ இத்தனை வகையான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு, இல்லை வேற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேலே இருக்கிற மக்கள் டைம் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன்னால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மிச்சம் இருக்கிற 75 கோடி மக்களும் வந்து ஏதோ ஒன்று கிடைக்கிறத சாப்பிட்டுக்கலாம், ப்ராசஸ்ட் ஒரு அல்ட்ரா ஹை ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு குயிக்காக நம்ம கிடைக்கிறதுல போகிற போக்கில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை எடுத்து நம்ம வாயில் போட்டு போய்க்கலாம் அப்படின்னு அந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதனால இட் இஸ் லீடிங் டு அ க்ரானிக் ஹெல்த் இஷ்யூஸ். சரி, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். நம்ம தான் வந்து இப்போ மக்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இதில் எல்லாம் கிடைக்காத மாதிரி ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ப்ராடியூசர்ஸ் எல்லாமே ஈஸியாக இ-காமர்ஸ் மூலியமாக ஒரு நாள் 1.5 நாளில் போய் கிடைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருக்கோமே. அப்பயும் ஏன் இந்த கேப் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரெடிஷ்னலான ப்ராடியூசர்ஸ் எல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்கணும், கொஞ்சம் கூட நம்ம டைம் எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைம் இங்கே யார்கிட்டையுமே இல்லை. ஆனால் சாப்பிடணும், நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு தோணுச்சு எல்லாருக்குமே. அதனால தான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா,
ட்ரெடிஷ்னல் ப்ராடியூசர்ஸை வச்சு மக்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸான ஃபுட் ரேஞ்சை நம்ம லான்ச் பண்ணலாமே. நம்ம வழக்கமாக வீட்டில் இட்லி தோசையை சாப்பிட்டு தான் நம்மளுடைய டேயை வந்து ஆரம்பிச்சிருப்போம். அம்மா சொல்லுவாங்க இல்லையா, போகிறப்போ ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்டுப்போ, அந்த இட்லியவே நம்ம வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். அதனால இந்த பாலிஷ்ட் ரைஸஸ்லாம் வச்சு பண்ணாத ஒரு இட்லி பேட்டரை நாங்கள் எப்படி பண்ணோம்னா ட்ரெடிஷ்னலான கிரெயின்ஸ் வச்சு டெவலப் பண்ணோம். அண்ட் அப்போது நாங்கள் டெவலப் பண்ணப்போ கூட நாங்கள் இன்னும் யோசித்தோம், 10 நிமிஷம் கூட எனக்கு டைம் இல்லை, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் அப்படியே போகிற போக்கில் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நாங்கள் அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஒரு ட்ரிங்க்கும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதை நம்ம சும்மாவே பால் இல்லை சுடு தண்ணியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு கன்வீனியன்ஸ் ரேஞ்சாக வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த இத்தனை கோடி மக்கள் சாப்பிடாம போகிறாங்க, டைம் இல்லாதனால சாப்பிடாம போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நாங்கள் வந்து இதை பில்ட் பண்ணோம். ஸ்டார்ட் அப்ஸுங்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணலாம் ஸோ தட் எவ்ரிபடி நோ தேர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் அப்படின்றதுக்காக தாங்க. ஸோ மே வி லான்ச் த ப்ராடக்ட்ஸ் நவ்? எஸ் ப்ளீஸ். ஓகே, சாப்பிட்டு போங்க, 2 நிமிஷம் தான். சாப்பிட்டு போயிடுங்க, 2 நிமிஷம் தான். ஸோ இதுவும் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான கிரெயின்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பேம்பூ ரைஸ், மூங்கில் அரிசி. நாங்கள் இந்த கன்வீனியன்ஸ் ஃபுட் ரேஞ்சில் ஒரு மெயின் கீ ஃபேக்டராக வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளைசமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பிளட் சுகர் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்பைக் ஆகுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ ஸ்வீட் இருக்குது, அது டக்குன்னு பிளட்ல கலந்துருது, அதனால நம்மளுக்கு என்னெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் வருது. அதனால யூஸ்வலி கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இட் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல் அப்படின்றது தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு மெயின் இன்டென்ஷனாக இருக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கன்வீனியன்ஸ் ரேஞ்ச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். இதனால என்னன்னா உங்களுக்கு டக்குன்னு சுகர் ஸ்பைக் இருக்காது. அண்ட் நம்மளுக்கு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே செரிச்சிருந்தனால பசி எடுக்கும். இப்போ டக்குன்னு பக்கத்தில் ஏதாவது இருக்கா, அது நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாமா, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடலாமான்ற ஒரு கிரேவிங்ஸ் வருது. அந்த அல்ட்ரா ஹை ப்ராசஸ் ஃபுட்ஸோட கிரேவிங்ஸை நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். as it keeps you fuller for a longer period of time. And இதில் வந்து நாங்கள் நிறைய நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால it is very rich in healthy fats and protein. நம்ம இதை மில்க் கூட கன்சியூம் பண்ணி சாப்பிட்றப்போ ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ப்ரோட்டீனும் நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்குது. இது வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற ட்ரிங்க். இதில் விமென்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க்கும் இருக்குது, விமென் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென். அதில் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் விமென்காக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே திஸ் எவ்ரிபடி கேன் கன்சியூம். நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எல்லாருமே இதை கன்சியூம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு we have developed this product. அதே மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற இட்லி பேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இட்லி மாவு மாதிரியும் வந்து நம்மளுக்கு வர இட்லி வந்து வெள்ளை வெள்ளைன்னு மல்லிப்பூ மாதிரியெல்லாம் வராதுங்க. நாங்கள் பண்ணியிருக்கிற இட்லி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பர்பிள் கலரில் டிசம்பர் பூ கலரில் தான் வரும். அந்த இட்லியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. அண்ட் இதோட GI வந்து 52 அண்ட் லெஸ் தேன் 52 தான் இருக்குது நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காம்பினேஷன். நம்ம வழக்கமாக ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்ற இடத்துல நம்ம 2 இட்லி சாப்பிட்டா போதும். இப்போ இந்த சுகர் டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஒயிட் கலரை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க. அப்போ எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்குது, தோசை ரொம்ப சாதாரணமாக நம்ம சாப்பிட்டு வளர்ந்த ஃபேமிலிஸ் தான் இட்லி தோசை எல்லாம், அதுக்கு நான் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் we have bought this kind of food so that நம்மளுக்கு ஒரு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷியஸான ஃபுட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் வந்தது எங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் லைனான ட்ரெடிஷ்னல் ரைஸ், மில்லட்ஸ், கிரெயின்ஸ் இதெல்லாத்தோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷனான இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெறும் ஒரு சின்ன 10க்கு 10 ரூமில் 5 ப்ராடக்டை வச்சு ஒரு 30 லட்ச ரூபாய் ரெவென்யூவில் ஆரம்பித்த நாங்கள் இப்போ ஒரு 6 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். எங்களுடைய ஃபண்ட் ஆஸ்க் வந்து 1.5 crores at 30 crores வேல்யூவேஷன். ப்ராடக்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அவங்களுடைய வேல்யூவேஷன் டேஸ்ட்டாக இருக்கான்றது தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அந்த டேஸ்ட்டோடையே சொல்லிடலாம். தேவானந்த் சார், ப்ராடக்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து உங்கள் ப்ராடக்ட் மேலே அந்த பேஷன் நல்லாவே புரிய வந்தது. சரி, பட் தேர் ஆர் மல்டிபிள் பிராண்ட்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டை பார்க்க முடியுது. So we will understand furthermore. சார், இந்த இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சிரிக்காம அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்டாகவே இருந்து பழகினாலே என்னவோ தெரியல, நல்ல டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் கொடுத்தா கூட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் அது வரமாட்டேங்குது நேச்சுரலாகவே. இட்ஸ் ஓகே சார், நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். வேம்பு சார், உங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? உணவே மருந்து அப்படின்னு நம்ம நிறையா
கேட்குறோம். இப்போ அதை நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உணவே மருந்துன்னு உங்கள் பிச்சை ஆரம்பித்தது வந்து சந்தோஷமாக இருந்தது. ஸோ மற்றபடி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். சூப்பர், தேங்க்யூ சார். எஸ் சித் சார். சூப்பர் எக்ஸைட்டடுங்க. திருச்சியில இருந்து ஒரு கம்பெனி, நம்ம திருச்சி. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் congratulations, 2 agri students coming together, starting a company. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் and it's a learning experience for me. ஆன்சன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து various different kinds of rices இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி and the kind of products what you are bringing and the drink especially, I'm sure I'm waiting to hear. பாக்கி எல்லாத்தையும் let's dive in. Okay, so அந்த drink கிக்கினா இருக்கு, ரைட்? Exactly. Okay, thank you sir. Yes, Kaushik sir. ப்ரைமர்லி நீங்கள் 2 பேரும் வந்து அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. யுவர் தட் இட் செல்ஃப் ஷோஸ் எவ்வளோ நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு. கிரேட் ஒன். ஐ மீன் நல்ல கம்போசிஷன், நல்ல டேஸ்ட். தேங்க்யூ ஃபார் த சாம்பிள். ஸோ ஐ டெஃபினெட்லி எப்படி அதை வந்து கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ராடக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ் அப்பர்ணா மேம். ரொம்ப க்ளீன், ஃப்ளாலெஸ் அண்ட் ரிலேட்டபிள் ப்ராடக்ட். ஓகே, அண்ட் லாஸ்ட் 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸ்ட் ஃபுட் வந்து நம்ம பாரம்பரிய ஃபுட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ரொம்ப அழகாக அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இன் அ மாடர்ன் வே. ஸோ லவ்லி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்டாச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. இது மேலே அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கான டைம் இது. வில் ஸ்டார்ட் வித் அப்பர்ணா மேம். நிறைய ஆல்ரெடி வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில். மாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, யூனோ பேட்டர் பிராண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. வெரி ஹவுஸ் ஹோல்ட் பிராண்ட்ஸ் குவிக் காமர்ஸ்லேயும் இருக்காங்க, B2Bலேயும் இருக்காங்க. தென் தேர் ஆர் பிகர் பிராண்ட்ஸ் ஹூ கேன் வெரி ஈஸிலி கெட் இன் டு த ஸ்பேஸ். ஸோ உங்கள் நீஷ் என்ன, எப்படி நீங்கள் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மில்லட்ஸ், பாரம்பரியமான பொருட்கள் வச்சு சத்து மாவு சமைச்சு சாப்பிடலாம், ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது. ஆனால் எங்களுடைய ப்ராடக்ட் வந்து இட் இஸ் லோ என் கிளைசமிக் இண்டெக்ஸ். அங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸ் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஸோ லெஸ் ஆஸ் வி ஹவ் ஃபார்முலேட்டட் த ப்ராடக்ட். எங்களுடைய கீ டிஃப்ரென்சியேஷன் பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாத நாம் ப்ராடியூசர்ஸை வந்து சோர்ஸ் பண்ணுற இடம், எந்த ஃபார்மர் கிட்ட தான் அந்த பொருள் வருது, அதில் இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட், ஈவன் எந்த சாயிலிருந்து எந்த மண்ணிலிருந்து இந்த பொருள் வருது அப்படின்றது கூட நம்ம ப்ராடக்டோட டேஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஹேவ் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸோட வேல்யூ, ஹவ் வி ஹவ் ஃபார்முலேட்டட் த ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மோனோபோலியாக இருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னாக்கல எல்லாருமே ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பேர் ஆன்லைனில் ப்ரெசன்ஸ் இருக்காது. நீங்கள் எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பேம்பூ ரைஸ் எல்லாம் இப்போ யாருக்கும் தெரியவே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பனங்காட்டு குடுவாலை, பால் குடுவாலை, குழி அடிச்சான் ரைஸ், அப்போ குள்ளக்கார் ரைஸ், இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுல அக்ராஸ் த குளோப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எல்லா இடத்துலையும் க்ரோ பண்ணுறதில்ல, இது ரொம்ப மினிமலான இடத்துல தான் க்ரோ பண்ணுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ப்ரொடக்ஷன் ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இதில் மார்க்கெட்டில் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக் கம்பெனியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, இல்லாட்டா லோ கிளைகமிக் இண்டெக்ஸ் நியூட்ரிஷன் கம்பெனியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? அதுதான் கேள்வி. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலி ஆர்கானிக் கம்பெனியாக தான் இருக்கணும். ஆர்கானிக் ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸே வந்துட்டு இப்போ நம்ம வந்து ரா ப்ராடக்ட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இட் இஸ் லைக் அன் அடிஷ்னல் SKU. நம்ம கிட்ட இருக்கிற ஆர்கானிக் கம்பெனியில் இருக்கிற ப்ராடியூஸில் இது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் நாங்கள் கொடுக்குறோமே தவிர நாங்கள் இதிலேருந்து டிவியேட் ஆகி நியூட்ரிஷன் பேக்ஸ் அந்த மாதிரி போகல. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸே வந்துட்டு இதில் இருக்கிற பெனிஃபிட்டை நாங்கள் சொல்லி அது ஒரு புது வெர்ஷனாக கொண்டு வரோம், அவ்வளோதான். நீங்கள் ஸ்கேல் பண்ணுறச்சு ஆர்கானிக் வந்து நிறையா க்ரைட்டீரியா இருக்குது. ஹவு ஆர்கானிக் இஸ் ஆர்கானிக்னு ஒரு கேள்வி, ரைட்? ஸோ நீங்கள் ஸ்கேல் பண்ணுறச்சு டிரெக்ட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் வாங்குறீங்க. ஸோ எப்படி நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபார்மர் கிட்ட போன உடனே நாங்கள் வந்து அவங்க ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களோட சேர்ந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 5 years அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் அதுக்குன்னு ஒரு எங்களோட டீம் இருக்குது. அவங்ககிட்ட போயிட்டு ஒரு எல்லாருமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே லோக்கலில் தான் கொண்டு போய் அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறோம். இந்த ஒரு பொருள் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை நடுறாங்கலேருந்து அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி அந்த பொருள் எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் லேப் அப்படி இல்லைனாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா TV500 அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் பேஸ்ட் லேபில் இருக்கிறவங்ககிட்ட பெங்களூர் இல்லைன்னா சென்னையில் கொடுத்து தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி பேக் சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டே நாங்கள் டெலிவரி பண்ணுறோம்.
அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களோட பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு அப்புறமா வந்து நாங்கள் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு எங்களால் வளர்ந்துருக்க முடியுது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஸ்கேல் பண்ணுறச்சு அது பண்ணுறது இன்னும் கஷ்டம். எப்படி ஸ்கேல் பண்ண போகிறீங்க? ஸ்கேல் பண்ணல, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது ஒரு 2 to 3 years ஒர்க் பண்ணால் எங்களால் பண்ண முடியும். நாங்கள் இப்போ எங்களோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அரௌண்ட் ஒரு 200 tons வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்கானிக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 3 to 5 yearsல வந்து பார்த்தீங்கன்னாக்கல எங்களால் பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 900 tons போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது. ஸோ B&B ஆர்கானிக்ஸ் அண்ட் ரேர் அண்ட் பியூர் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு என்டிட்டிஸ்க்கும்? B&B ஆர்கானிக்ஸ் அப்படின்றது எங்களுடைய பிராண்ட் நேம். ரேர் அண்ட் பியூர் ஸ்பெஷாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது வந்து எங்களுடைய கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நேம். ஸோ ஆரம்பிக்கிறப்போ இட் வாஸ் ஸ்டார்டட் as a proprietorship firm. B&B ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பேரில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி இதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்போ we'll have to have a private limited company. ஸோ இந்த டிரான்சிஷனுக்காக we registered எங்களுடைய கம்பெனி பேரை வந்து ரேர் அண்ட் பியூர் ஸ்பெஷாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட்னு சேஞ்ச் பண்ணோம். பட் ஆனால் மக்கள் மனசில் வந்து B&B ஆர்கானிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பதிஞ்சிருச்சு. அந்த பிராண்ட் நேம் வந்து இட் காட் ரெஜிஸ்டர்ட். ஸோ அதே பிராண்ட் நேமை வந்து நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், B&B ஆர்கானிக்ஸ் அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ மேம். எஸ் இட்ஸ் லாஸ்ட் நீங்கள் சொன்னது வந்து லாட் மோர் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் மேம் கவர் பண்ணது வந்து இட் வாஸ் ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் அண்ட் ப்ராப்ளி இன் எவ்ரிபடிஸ் மைண்டு. உங்களோட ப்ராடக்டோட யூஎஸ்பி என்ன? நிறைய ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி இருக்குது, ரைட்? ஆர்கானிக் அப்படின்னா எல்லாமே மக்கள் வந்து ஜென்ரலாக யோசிப்பாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் யூஎஸ்பி? சார், எங்களுடைய யூஎஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபார் us இட்ஸ் among 100 producers which we have, best of the quality produce எங்ககிட்ட இருக்கிறதுல டாப் செல்லர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுடைய பாம் ஜாக்ரி பவுடர், கோகனட் சுகர், நவரா ரைஸ், இந்த மாதிரி ஒரு 3-4 ப்ராடியூசர்ஸ் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அண்ட் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு எங்களுடைய கேட்டகரியில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நாங்கள் ஃபார்முலேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் அது நாங்கள் ஒரு க்ரூஷியலான சீரியஸான விஷயத்தை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததுனால GI அப்படின்ற ஒரு பேராமீட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால ஐ திங்க் that will be a unique point for our product. இது மட்டும் இல்லாமல் சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியுமே ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களோட பொருளை நாங்கள் பிஸ்னஸ் மாடலில் மட்டும் இல்லாமல் அதோட ஒவ்வொரு பொருளோட பாரம்பரியம் அழிஞ்சிட்டு வரதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டிட்டு வந்து அதை கமர்ஷியலாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் சார் எங்களோட தாட். அதனால தான் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் 100 ப்ராடக்டோட ஒவ்வொரு பேஸ்டாக ஒவ்வொரு வருஷமாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் கருப்பு கவுனி 100 கிலோ போச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 200 கிலோ போகுது. அது ஏன் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவேர்னஸை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிரியேட் பண்ணி அப்படி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம் சார். அந்த மாதிரி தான் இதோட ட்ராவல் வந்து ஜேர்னி ஆகிட்டு இருக்கு சார். நீங்கள் வந்து உங்களோட வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் சோஷியல் ஆங்கிள் இருந்தது. ஃபார்மர்ஸோட ப்ரொடியூஸ் வந்து 25%-இருந்து 50% அவங்களோட இன்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி, அது கரெக்ட் தானே? எஸ். ஏன்னா நீங்கள் ஒரு நார்மலான ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல்ட்லேயே போயிட்டு நெல்லை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு போய் லோக்கலில் வந்து மண்டின்னு சொல்லுவாங்க. மண்டி அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்க வெண்டார்ஸ் கொண்டு போய் கொடுத்துருவாங்க சார். நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் ப்ராடக்ட்ஸை விளைவிச்சு அவங்களில் ஒரு 10 பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோசியேட் பண்ணி அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரைஸை வந்து அரைச்சி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு ஃபார்மர் வந்து இதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் மெத்தடில் ஒரு 30,000-35,000 சம்பாரிச்சிட்டு இருந்தவர் இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் போட்டதுக்கப்புறம் 65,000-லேருந்து 60,000 வரைக்கும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். அதுக்கு எக்ஸாம்பிள் திருச்சியிலே இருக்காங்க. நான் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சார். சூப்பர். ஓகே. ஏன்னா நேற்று தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு ஃபார்மர் ஒருத்தர் அவங்களுக்கு வந்து என்ன கல்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியாது, வாழைத்தோட்டம் போட்டு ஓவரால் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி இன்கம் இல்லை. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ குட் சோஷியல் ஆங்கிள். வேம்பு சார் வந்து அதை தனி வச்சுட்டு அவர் பிஸ்னஸ் மாடல் அப்போ கவனிப்பார், அதை அப்போ பார்த்துக்கலாம். பட் ஐ லைக் த சோஷியல் ஆங்கிள். நீங்கள் ஏன்னா டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். திருச்சி ஃபார்மர்ஸை பேசுகிறப்ப அவங்ககிட்ட பேசுகிறப்ப ஸோ நீங்கள் வந்து ட்ரேசபிலிட்டி டெக் அப்படின்னு சொன்னீங்க. தெர் இஸ் ட்ரேசபிலிட்டி ஆல்சோ. ஸோ ட்ரேசபிலிட்டி ஆங்கிளில் என்ன டெக்னாலஜி பண்ணியிருக்கீங்க சார்? இன்னும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வரல. நாங்கள் எல்லாமே மேனுவலில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை என்ஷூர் பண்ணுறோம் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் TC அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மர் விளைவிக்கிற இடத்துலேருந்து ஒரு ப்ராசஸர், அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடர், அதுக்கப்புறம் கன்சியூமர், அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அப்பிடாவோட கைடன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா TC அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ் போகிறப்பையும் அதோட ட்ராக்கிங்கோட இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ பேப்பரில் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? பேப்பரில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டெக்னாலஜி வைஸ் அதை கொண்டு வரல. அது கொண்டு வரதுக்கு நான் முயற்சி போயிட்டு இருக்கு சார். சூப்பர். ஓகே, ஆல் ரைட், வெரி குட். கடைசி கேள்வி, 2 கம்பெனின்னு சொன்னீங்கல்ல,
ஒரு கம்பெனி வந்து கம்பெனியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணதுனால 2 கம்பெனி பிராண்டிங்காக ஒரு கம்பெனி யூஸ் பண்றீங்க. இப்போ ரெவென்யூ ரெகக்னிஷன், ரெவென்யூ ரிசீவபிள்ஸ் வந்து எதனால 2 கம்பெனிலையும் ரிசீவ் பண்றீங்க? சார் ஐடியலி வந்து பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாகவே எங்களோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. லைக் இ-காமர்ஸ்னா அமேசான், ஜியோமார்ட், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாக தான் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 5 வருஷமாக வந்துட்டு பிஎன்பி ஆர்கானிக்ஸ் அப்படின்றது அந்த இ-காமர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் ஆகி அதில் ஒரு ரேட்டிங்ஸ், அதில் ஒரு ரெவென்யூ வந்து பில்ட் பண்ண ஒரு பிராண்ட். இப்போது நாங்கள் அந்த பிஎன்பி ஆர்கானிக்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ரேர் அண்ட் பியூர் ஸ்பெஷாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாற்றுறப்போ அதில் இருக்கிற கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் மாற்றணும், இன்க்ளூடிங் பேன், ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எல்லா சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மாற்றணும். அது அப்டேட் ஆகுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேக்எண்டில் வச்சிருக்கிற ரேட்டிங்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிலீட் ஆகி இது ஒரு புது கம்பெனியாக ரெஜிஸ்டர் ஆகுது. அப்படி ஆகிறப்போ பீப்புளுக்கு வந்து அதோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருது அண்ட் ப்ராடக்ட் வந்து முன்னே இருந்த மாதிரி விசிபிலிட்டிக்கு வர மாட்டேங்குது. வி ட்ரை டு சேஞ்ச், அப்படியே வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஜியோமார்ட், அப்புறம் வெப்சைட், Amazon.com இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி பேரை பிஎன்பி ஆர்கானிக்ஸ்லேருந்து ரேர் அண்ட் பியூர் ஸ்பெஷாலிட்டிஸ்க்கு மாற்றிட்டோம். அந்த மாற்றின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அது புது கம்பெனியாக ரிஜிஸ்டர் ஆனதுனால ஆல்ரெடி பண்ணிக்கிட்ட இந்த ரெவென்யூ அது எல்லாமே போய் புது கம்பெனியாக ஸ்டார்ட் ஆகி ஃப்ரெஷ் கம்பெனியாக ரெவென்யூ வந்து ஸ்லோவாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் எங்களுக்கு Amazon.in இருந்து வந்து ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ரெவென்யூ வந்து Amazon.in அப்படின்ற சைட் இ-காமர்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ நாங்கள் அதை டக்குன்னு ஒரே அடியாக மாற்றணும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூ வந்து அப்படியே கிராஷ் ஆகிடும்ன்றதுக்காக ஸ்லோவாக ட்ரான்சிஷன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். லைக் we are just reducing the product in one brand and we are increasing the product line in another brand, so that revenue crash illama run பண்றதுக்கு help. It's a technical problem. I'm sure நீங்க வந்து if you speak to the right authorities and do it, you may be able to solve that problem. Okay, you just need a little bit of thought process around it. ஒரே கேள்வி கடைசி வந்து rare and pure and BNB வச்சிருக்கீங்க. ரெண்டு பேத்தோட இது என்ன? What is the shareholding structure? பிஎன்பி ப்ரொப்ரைட்டர்ஷிப் சார். பிஎன்பி ஸ்லோவாக ரேர் அண்ட் பியூருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் பிரைவேட் லிமிடெட்க்கு. ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு யார் ப்ரொப்ரைட்டர்? நான் தான் சார். எஸ், தேங்க் யூ சார். எஸ் தேவானந்த் சார். சார் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பிராண்ட் நேம் மாற்றும் போது உங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸ் குறையுதுன்னு சொல்கிறீங்க. அது சேம் ஆசின் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரேட்டிங் குறையாது. அதை வி கேன் ஸ்பீக் ஆஃப்லைன். பட் என்னோட பிரைமரி கொஸ்டின் வந்து ஆர்கானிக்ங்கிறது ஒரு காமன் ஒரு மார்க்கெட்டபிள் வேர்டாக மாறி போச்சு. இந்த ஆர்கானிக்ங்கிறதுக்கு எதுனா என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இது ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெறும் டெஸ்டிங் மட்டும் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா, இல்லை யூஆர் ரெஜிஸ்டர்டிங் திஸ் பர்டிகுலர் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் தான் வச்சுருக்கீங்க சார்? எக்கோசெட்டில் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தோம் சார். இப்போ பிஎன்பி ஆர்கானிக் எக்கோசெட் இருக்குது. இப்போ ரேர் அண்ட் பியூருக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். ஏன்னா அது எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 6 monthsலும் 1 year ஃப்ரேம் இருக்குது சார். அதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் எடுக்கும். இப்போ ரேர் அண்ட் பியூருக்கு வந்து லெக்கான் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ராசஸில் இருக்குது சார். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 monthsல வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் வந்துடும் சார். இப்போ காட்டு யானை அரிசி வந்து 1 கிலோ என்ன விலை இருக்குங்க சார்? காட்டு யானை அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 120 ரூபாய் சார். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ப்ரைஸிங் இருக்கும்போது பிபி ஆர்கானிக்ஸ் விற்றாலும் அது காட்டு யானம் அரிசி தான், அதுவே எஸ்பி ஆர்கானிக்ஸ் விற்றாலும் காட்டு யானம் அரிசி தான். அந்த விதத்தில் எப்படி உங்களால் ப்ரைஸிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? நாங்கள் வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணுறதுனால எங்களால் ஒரு பெட்டரான ப்ரைஸில் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும்னு நினைக்கிறோம் சார். ஏன்னா நீங்கள் ப்ரைஸிங் கம்பேரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வழியிலையும் போய் பார்க்கலாம் சார். ஏன்னா நாங்கள் டைரெக்டாக இப்போ காட்டியான ரைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 7 to 8 yearsஸாக ஃபார்மர்ஸ்க்கு இருந்து சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த டைமில் வந்து ஒரு ஒன்லி ஃபியூ பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியானம் ரைஸை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் காட்டு யானம்ங்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்டேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ குதிரைவால் அரிசி எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் அரிசி பாப்புலர் ஆச்சு அப்படின்னா தேர் வில் பி சோ மெனி ட்ரேடர்ஸ் அந்த இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு காலத்தில் வந்து லைக் A1 நெய் அப்படின்னா A2 நெய்ங்களா, A2 நெய்னா பயங்கர ஃபேமஸாக இருந்தது. கோல்டு ப்ரெஸ் ஆயில்னா ஒரு ஃபேமஸாக இருந்தது. இப்போ அதே தானே வந்து இதுலேயும் இருக்கும். இதில் உங்களோட வேல்யூ அடிஷனுங்கிறது எதுவும் கிடையாது இல்லை. அப்படி இருக்கும்போது காம்படிஷன் வரும்போது உங்களோட ப்ரைஸிங் குறைய தானே செய்யும். அதனால தான் ப்ரொடெக்ட் ஆகும்ல. அதனால தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அதுலேருந்து இதில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம் சார், டிரான்சிட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஃபியூச்சரை வந்து ப்ராசஸ் ஃபுட்டாக தான் கொண்டு போவோம். அவங்க நம்பர்ஸ் சொல்லுங்கள், லாஸ்ட் இயர் நம்பர்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ். ஸோ க்ரோத்க்கு
ஸோ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் 5.9 crores பண்ணி 5.9 அண்ட் இந்த வருஷம் என்ன வாட் ஆர் யூ கிளாக்கிங்? ஸோ இந்த வருஷம் வந்து வில் பி க்ளோசிங் அட் க்ளோஸ் டு 5 crores. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களில் வந்துட்டு ஒரு 20 to 25% ஆஃப் த ரெவன்யூ வந்து யூஎஸ்ல இருந்து வருது. ஸோ வி ஆர் டூயிங் அ B2B பிஸ்னஸ் மாடல் வித் யூஎஸ் கிளைண்ட். இந்த யூஎஸோட டாக்ஸ் இஷ்யூ வந்தப்போ அந்த பிஸ்னஸ் மாடல் அந்த கடைசி ஒரு 8 மாசமா எங்களால் அது வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அது வந்து இப்போ தான் மறுபடியும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தேர் இஸ் a slight dip in the sale number. அதுக்கு முந்தின வருஷம் 6 crores. ஓகே, ஸோ அகெயின் ஒரு டிப் இருக்கு. ஸோ 2 years பேக் 6ன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 5.9, இப்போ இன்னும் கம்மி, ரைட்? We are almost managing with that ஒரு 5.96 அந்த ஒரு ஸ்ட்ரீம் லைனில் வந்துட்டு we have been traveling மேம். பிகாஸ் ஒரு வருஷமும் ஒரு சில ப்ராடக்ட் கேட்டகரிஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதுமா வந்து சில எஸ்கேயூஸ் அடிஷன் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் எல்லா எஸ்கேயூஸுமே நம்ம வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எஸ்கேயூஸை நம்ம வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய எஸ்கேயூஸ் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இல்லாமல் அன்னெசரியாக கேஷ் பர்ன் பண்ணுற எஸ்கேயூஸும் நிறைய இருக்குது. ஜஸ்ட் அதில் சேல் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் பெருசாக இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிற எஸ்கேயூஸ் எல்லாம் நம்ம கேட்டகரியிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த கொஞ்சமாக தான் இந்த மைல்ட் சேல் டிஃப்ரென்ஸ் வந்து வருது. மேம், ஸோ யூஎஸில் எப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க செல் பண்ணுறது அண்ட் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னரோட? இது க்ரோசரி ஸ்டோர்ஸ் செல் பண்ணுறாங்களா, எங்கே செல் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பிஃபோர் Amazon.com மூலிமா நாங்கள் சேல் பண்ணோம். ஓகே, Amazon.com மூலியமாக மட்டும் சேல் பண்ணோம். அப்புறம் ஒரு ஃபியூ ஆர்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் த்ரூ எங்களோட வெப்சைட் மூலியமாக பண்ணோம். B2B சேல்ஸ் அதில் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கேருந்து டேரெக்டாக பண்ணாமல் ஒயிட் லேபிளிங் மூலியமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்க ஒரு நார்த் இந்தியன் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 tons மொரிங்கா பவுடர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். அதோட சேல் தான் மேஜராக அடி வாங்கிடுச்சு. இது இல்லாமல் B2Cயில் கொடுத்தது Amazon.comல கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 lakhs சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சிருக்கு. 50 to 60 lakhs எந்த பீரியட் ஆஃப் டைமில்? 2023 to 24. ஸோ லாஸ்ட் 2 yearsல நாங்கள் இந்த ட்ரான்சிஷன் பண்ணோம் ஃப்ரம் த ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நாங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ அதில் வந்து நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக கம்பெனியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 70 lakhs வந்துட்டு இருந்தது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இட் ஹேஸ் ஸ்டார்டட். ஹவவர் அந்த டைமில் நாங்கள் வந்து எங்களுடைய B2B மாடலில் நாங்கள் பில்ட் பண்ணதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ரெவென்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து எங்களுக்கு காட்டல. பட் இப்போ வந்து இந்த டாக்ஸ் இஷ்யூ வந்ததுனால தேர் இஸ் அ டிப் இன் தட். எங்களோட ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து அந்த ப்ரைவேட் லிமிடெட் ட்ரான்சிஷன் டைமில் தான் மேம் அந்த டிப் இருந்தது. ஓகே, ஸோ ஆர் யூ ஸ்டில் இன்டர்நேஷ்னல் ஆர் நாட்? இப்போ we are still international, but last few months we have paused it. Why? Again, we were not able to we didn't want to pay excess amount of tax. அதனால தான் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். அந்த அதில் ஷிப்பிங் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கூட வந்துட்டு இருந்துச்சு. ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி நாங்கள் கேஷ் பர்ன் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. பட் வில் பி ஏபிள் டு டூ மார்ஜின்ஸ். ஐ மீன் சேல் நம்பர்ஸ் எங்களால் கொண்டு வர முடியும், பட் பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்காது, ரொம்ப கம்மியாயிடும். அப்படின்றதுனால டு மெயின்டைன் தட் ப்ராஃபிட்டபிலிட்டி அதை வந்து நாங்கள் வந்து அதை குறைச்சி தான் மேம் வச்சுருந்தோம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியாவில் வந்து த்ரூ Amazon.in வருது ஆஃப் யோர் ரெவென்யூ? 60 to 65%. 60 to 65%. எஸ். தேங்க்யூ ஸோ மச் அப்பர்ணா மேம். குமார் வேம்பு சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு விஷயம் பார்த்தேன் லிங்க்டின்ல, நீங்கள் 2 பேருமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் 2013 முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம். கிளாஸ்மேட்ஸா நீங்கள்? 2 பேர் கிளாஸ்மேட். ஓ, வெரி குட். அப்புறம் நீங்கள் இந்த ஜெர்மனியில் போய் ஆர்கானிக் ஃபுட்டு பற்றி படிச்சிருக்கீங்க. எஸ் சார். என்ன இப்போ அது படிச்சதுல என்னெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு டிஃபரன்சியேஷனாக வரும்? சார், இப்போ வந்து நாங்கள் வந்து MS ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ் முடிச்சிருக்கேன் ஜெர்மனியில். அண்ட் அங்கே வந்து நான் ஒரு 2 MNCயில் ஒரு 6 years ஒர்க் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் இன் அ டாப் பொசிஷன் வச்சுக்கோங்களேன். குவாலிட்டி ஃபுட் சேஃப்டி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரேசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறப்போ இது நம்ம வந்து பேப்பர்ஸில் இருக்குது அப்படின்றதுனால இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால் திங் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் டாக்குமெண்டேஷன் பெருசாக யாருமே பண்ணுறது கிடையாது. இப்போது எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65-70 டாக்குமெண்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட்காக வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பொருள் எங்கேருந்து எப்போ கிளம்புது, இங்கே வந்து எந்த கஸ்டமருக்கு போய் சேருது, நடுவில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து வேர் ஹவுஸ்க்கு வந்த டைம்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுன்றது மொத்த விஷயமும் வந்துட்டு சாஃப்ட்வேரை தட்டினா எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். வி யூஸ் ஜோஹோ. நாங்கள் வந்து அதில் போயிட்டு எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சிருது. அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இங்கே எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அண்ட் வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்,
அங்கே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு ஸோ வென் ஐ சி ஹவு த கம்பெனி அண்ட் ஆப்ரேஷன் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஹவு பீப்புள் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ பீப்புள் நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் இங்கே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஸோ நான் எங்கள் ஃபுல் டைம் கோஃபவுண்டராக வரப்போ வென் ஐ வாஸ் மென்டரிங் தேம், நான் இனிஷியலி மென்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜெர்மனியில் இருந்தப்போ. ஃபுல் டைம் கோஃபவுண்டராக வந்தப்போ நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும், ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமாக சேல் பண்ணணும்னு மட்டும் அவசியம் இல்லை, செலவை குறைச்சா கூட நம்மளால அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை கொண்டு வர முடியும். அது வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து தே பிலீவ் தட் நிறைய பீப்புள் இருந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய கம்பெனி, கம்மி பீப்புள் வச்சு பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது சின்ன கம்பெனி அப்படின்றது. ஆனால் அங்கேருந்து யூஸ் பண்ணி பீப்புள் ஸ்கில், பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஒன்று கற்றுக்கிட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் ஹியூமன் சோர்ஸஸை வச்சு நம்மளால் பெரிய லெவலில் வந்துட்டு வீல் பி ஏபிள் டு டூ பிஸ்னஸ், இட் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அண்ட் தென் எஜுகேஷன் இஸ் நாட் அ பேரியர். ஒருத்தங்க வந்து வேலை செய்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு எஜுகேஷன் இஸ் நாட் அ பேரியர், அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம். இப்போ திருச்சி மாதிரி நாங்கள் ஒரு சின்ன ஊரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வீல் கெட் அ லாட் ஆஃப் பீப்புள் வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஆனால் அப்ராப்ரியேட்டான பீப்புள் வந்து நம்ம எப்படி வந்து கம்பெனிக்குள்ளே வச்சு நம்ம பிஸ்னஸ் மாடலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சில ஐடியாஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த மேஜர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரலில் இருக்கிற விமனை எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்குறது. யூஸ்வலி இங்கே நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு men has to do this, all these things should be dealt by a women அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ நான் பார்த்தப்போ விமென்க்கு கொஞ்சம் எனக்கு இது தெரியாது, நான் படிக்கலை, நான் இதை பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எப்பவுமே வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பேரியரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கண்ட்ரி விட்டு ட்ராவல் பண்ணி பார்த்த எக்ஸ்போஷர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா லேடிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரன் வித் விமன் டீம், 100% உமன் டீம். we have one male, இவர் கூட இன்னும் ஒருத்தர் இருக்காரு சார், மிச்சவங்க எல்லாம் விமன் டீம் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்டையர் அந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ இ-காமர்ஸில் இருக்கிற ஒரு விஷயங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மிடில் ஸ்கூல் முடிச்சவங்க தான் வந்து அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாங்க, தே ஹேண்டில் ஆல் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் தட் எக்ஸ்போஷர் ஹெல்ப் மீ அ லாட். ஆனால் நீங்கள் பேசுகிறத கேட்குறதே எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருதுங்க. ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன், ப்ராசஸ் கம்ப்ளைண்ட்ஸ், ட்ரேசபிலிட்டி எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இதை இந்தியன் சப்ளையர்ஸோட கம்பீட் பண்ணுற விலைக்கு விற்கிறீங்கன்னா அந்த லேர்னிங்கை இங்கே அப்ளை பண்ணுறது வந்து பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, இல்லை வேல்யூ ஆடடாக இருக்கா? கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு பே பண்ண ரெடியாக இருக்காங்களா? எஸ் சார், கஸ்டமர்ஸ் டெஃபினெட்லி இதுக்கு பே பண்ணுறதுக்கு, வேல்யூ ஆடட் பண்ண ப்ராடக்ட் பே பண்ணுறதுக்கு ரெடியாக தான் சார் இருக்காங்க. இது வந்து நாங்கள் ஜெர்மன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இங்கே ஒரு ப்ராடியூஸை நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி வி ஹாவ் டு கம்பேர். அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், சிந்தட்டிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஷெல்ஃப் லைஃப் இப்போ வந்து நாங்கள் வந்து 3 months தான் ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறோம் நம்ம இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ். அதனால தான் வந்துட்டு வி ஆர் எக்ஸ்பேண்டிங் இட் இந்த இந்தியன் மார்க்கெட் ஃபர்ஸ்ட். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்றப்போ அதோட ஷெல்ஃப் லைஃபை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதுக்கு நாங்கள் இன்னொரு அடிஷ்னல் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நாங்கள் இப்போவும் டெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் இந்த கொஞ்சம் சாம்பிள்ஸை டெவலப் பண்ணி கன்சியூமர்ஸ்க்கு கொடுத்து பார்த்தோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இனிஷியலி அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறப்போ வேற ஒரு காம்பினேஷனில் தான் நாங்கள் பில்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு அதோட டேஸ்ட் பெருசாக பிடிக்கல. இது என்ன அது வித்தியாசமாக இருக்குது, ஃப்ளேவராக இருக்குது, அது வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் தான் நிறைய வந்துச்சு. கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பஃபியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு முடியாமல் இருந்தது சார். அதை இவங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் சேஞ்ச் பண்ணி வி கேவ் இட் இன் தி மார்க்கெட். இப்போ நீங்கள் முதல்ல பேசுகிறதே 10 லட்சம் ஃபேமிலின்னு சொன்னீங்க. நான் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன்னா 10 லட்சம் ஃபேமிலி இது வரைக்கும் ஓவரால் கணக்கு பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன், இந்த லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு எடுத்தேன்னு வைங்க. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட இப்போது 7-8 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கீங்க. 10 லட்சம் ஃபேமிலி லைஃப் டைம் ரெவென்யூ நான் இந்த 6 கோடி எல்லா வருஷமும் பண்ணினேன்னு எடுத்தாலே ரொம்ப கம்மியாக தான் வருது, ஒரு 10,000 ரூபாய்க்கு கம்மியாக தான் வருது. அப்போது அதாவது ஒரு முறையும் நம்ம புது ஃபேமிலியாக பிடிச்சி விற்கணுமா, இல்லை ரிப்பீட் கஸ்டமர் என்ன இருப்பாங்க, ஏன் லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் அ ஃபேமிலி இவ்வளோ கம்மியாக இருக்குது,
இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்குன்றதெல்லாம் எனக்கு புரியல. சார் எங்களுடைய ரிப்பீட் கஸ்டமர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் எங்களுடைய ரிப்பீட் கஸ்டமர் ரேட் வந்து 40% இருக்காங்க. அதே மாதிரி ஓன் வெப்சைட்டில் வந்துட்டு வர ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வந்து 56% ரிப்பீட் கஸ்டமர்ஸ் ஆஸ் ஆன் டேட் அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வேல்யூ ஆட் பண்ணாமல் ஒரு ரா ப்ராடக்டாக விற்கிறப்போ பொதுவாகவே அதோட மார்ஜின் வந்து நம்ம ரொம்ப ஹையாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் வி வாண்டட் எவ்ரிபடி டு யூஸ் திஸ் ப்ராடக்ட். அதனால தான் நம்ம சோர்ஸ் பண்றப்பே டைரக்டா போய் சோர்ஸ் பண்றப்போ நம்ம வாங்குறப்போ அது புரியுது. லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி எவ்வளோ இருக்கும் சார்? லைஃப் டைம் ஏன்னா இது மாசம் வாங்குற பொருள், டெய்லி கன்சியூம் பண்ற பொருள். ஆனா இந்த பொருள் எப்படின்னா சார், இப்போ நம்ம நார்மலா பாலிஷ்ட் ஃபுட் மாதிரி சீக்கிரமா தீந்து போகாது. இட் வில் டேக் சம் டைம். நம்ம கொஞ்சமா தான் கன்சியூம் அது இருக்கட்டங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலி எவ்வளவு வாங்குவாங்க? எங்களுக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்னால இ-காம்ல வந்துட்டு லைஃப் டைம் வேல்யூ, ஏன்னா நீங்க இப்போ 10 லட்சம் ஃபேமிலி, நீங்க 8 வருஷத்துக்கு 6 கோடி போட்டாலே 54 கோடி ரூபா போட்டிங்கன்னா 5400 ரூபா தான் வருது சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், 2017 1 kg கருப்பட்டி வந்து வெறும் 80 rupees சார். இன்றைக்கி அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு சார். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 times அதிகமாகிடுச்சு சார். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் ஒரு ஃபேமிலி சரி, இப்போ நீங்கள் 40% ரிப்பீட்டு 56% ரிப்பீட் அப்படின்னா அது நம்பர்ஸில் நமக்கு ஒரு புது கஸ்டமர் தானே வர்றது, இல்லை தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபேமிலிஸ் மாதமோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வாங்கிட்டே இருக்க போகிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய வெப்சைட் வந்து ஷாப்பிஃபைல தான் பில்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 50 வாட்டி 60 வாட்டி வாங்கின கஸ்டமரோட டேட்டா தான் எங்களால் எடுக்க முடியும். பிகாஸ் ஒரு 3 years முன்னாடி நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதில் இருக்கிறது பார்த்தோம்னா ஹையஸ்ட் வேல்யூ ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா அளவுக்கு வந்துட்டு ஒரு 50 ஆர்டர்ஸில் அவங்க அவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இது என்ன அப்படின்னா, இவ்வளோ வாட்டி கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாக வந்தாலும் இதே பொருளை திருப்பி அதே வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. ஒரு வாட்டி ஒன்று வாங்குவாங்க, இன்னொரு வாட்டி. ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் எவ்வளோ? இப்போ இந்த வருஷம் பண்ணுற 5 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க சார்? எல்லாமே வந்துட்டு இ-காமர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகி வர இன்வாய்ஸ் தான். நாங்கள் மேனுவலாக ஆவரேஜ் எவ்வளோ வரும்? 5 கோடிக்கு எவ்வளோ இன்வாய்ஸ் பண்ணணும்? பில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30,000 வரைக்கும் வரும். 5 கோடி ரூபாய்க்கு 5 கோடி. நாங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupeesலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் வேல்யூ சார். மினிமம் 60 rupeesலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க 2 பேர் தான் வந்து 1 lakh அந்த மாதிரி இருக்கும் சார். மீதி இருக்கும் ஆவரேஜாக 3 to 4,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வேல்யூ. ஸோ அப்போ ஷிப்பிங் வந்து யார் பே பண்ணுவாங்க? ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் சார் பே பண்ணுவோம். ஸோ 60 ரூபா ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஷிப்பிங் ஆகும்? 60 ரூபா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees ஆகும் சார். எந்த ஊரில் ஷிப் பண்ண? தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகா சார். தமிழ்நாடுக்குள்ளே வந்து அந்த ஷிப்பிங் ப்ரைஸ் தான் சார் வரும். அவுட் சைட் தமிழ்நாடு போகிறப்ப தான் ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகிட்டு வரும். அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு 45 to 55 rupees சார். எனக்கு பேசிக்காக வந்து உங்களோட கஸ்டமர் அக்விசிஷன் மாடல் அப்புறம் ரிட்டன்ஷன் பர்சன்டேஜ் இது ரெண்டும் தெரியணும். எப்படி நீங்கள் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்ஷியலாக B2B பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பார்ஷியல் B2B அப்படின்னா அது எப்படி அந்த கஸ்டமர் அக்வயர் பண்ணுறீங்க? அதே மாதிரி ரிட்டன்ஷன் எப்படி இருக்குது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு? சார் எங்களுடைய D2C மாடலில் வந்துட்டு எங்களோட டைரக்ட் டு கன்சியூமர் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வந்து அமேசான் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா 250 to 280 rupees வரைக்கும் இட் வேரிஸ். B2B மாடலில் வந்துட்டு கஸ்டமர்ஸ் எப்படி வந்துட்டு நாங்கள் அக்வயர் பண்ணுறோன்னா, ஜென்ரலி நாங்கள் வந்து ட்ரேட் ஷோஸ்க்கு போகிறப்ப தான் எங்களால் B2B கஸ்டமர்ஸ் வந்து எங்களால் மீட் பண்ண முடியும். அங்கே பில்ட் பண்ணுற நெட்ஒர்க்கில் தான் இந்த B2B பிஸ்னஸஸே வந்துட்டு எங்களால் அது ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் பிராண்ட்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மார்க்கெட்டிங், பிராண்டிங் அந்த மாதிரி வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இ-காமர்ஸில் ஜென்ரலி ரன் பண்ணுற ஃபியூ ஆட்ஸ் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். வித்தின் த பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் கொஞ்சம் ரன் பண்ணுறோம். பட் அவுட் சைட் தட் ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு பெருசாக ஒரு பிராண்டிங்கான ஒர்க் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஆக்சுவலி பண்ணலை. பட் ஐ திங்க் இப்போ அதுக்கான ஒரு நீட் இருக்குது அப்படின்றதுனால வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். இப்போ வரைக்கும் வந்தது ஆர்கானிக்காக வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்த ஒரு க்ரோத் தான் சார் நம்மளுக்கு வந்து. என்னென்ன லைசன்சஸ் இருக்கு உங்கள்கிட்ட? லைசன்சஸ் அண்ட் அக்ரெடிடேஷன்ஸ் அப்படின்னா வாட் ஆர் தோஸ் தட் யூ ஹேவ்? சார் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வி ஹேவ், FSSAI license, and FDA certificate we have, NPOP certificate, and ISO 22000 இப்போ we have applied. உங்களோட கேப் டேபிளில் வந்து நபார்ட் பார்த்தேன் 1.22%. ஸோ நபார்ட் வந்து வெறும் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆர் தே கிவிங் எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட் ஆக்சஸ், மென்டர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் அவங்க வந்து ஃபண்டிங் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி யாருக்காவது ஹெல்ப் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபார்மர்ஸோட சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சோர்ஸ் பண்ணி கொடுக்குறது, அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறாங்க சார்.
மேபிஃப் மூலிமா. ஓகே, அப்போ இந்த 1.22ங்கிறது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டா? இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஓகே, இந்த ஃபார்மர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து they are not taking any எந்த சார்ஜஸ் இல்லை சார். ப்ரொப்ரேட்டரி BNB ஆர்கானிக்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2017 அண்ட் ரேர் அண்ட் பியூர் ஸ்பெஷாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து May 2022ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ உங்களுக்கு வந்தது? அதாவது யூ ஹவ் டோல் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் அஸ் 25 lakhs in December 2022. அது நபார்ட் கிட்ட இருந்தது. அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா? ஒரு 3-4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சார். ஒரு ஃபஸ்ட் வந்து ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு 2017 ஒரு 10 lakhs கொடுத்துருந்தாருங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ரேவதி பச்சியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 lakhs கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இன்னொரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மென்டர்ஷிப்புக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் சார். அவர் உப்பாயோட டைரக்டராக இருந்தார், அவர் பேர் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவரோட மென்டர்ஷிப்புக்கும் நம்ம ஷேர் கொடுத்துருக்கோம் சார். இதில் ஈக்விட்டி அப்படிங்கிறது ரேர் அண்ட் பியூர்லேருந்து ஈக்விட்டி கொடுத்துருக்கீங்க இல்லையா? எஸ். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரேர் அண்ட் பியூரில் தான் எடுத்திருக்கீங்க. எஸ். பிஎன்பியில் வந்து ப்ரொப்ரேட்டரியாக இருந்தப்போ ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேருந்து கூட யாருக்குமே இல்லை சார். அதாச்சும் பியூர்லி என்னோட இதில் இருக்குது. அதுதான் இப்போ நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, நீங்கள் 2 பேர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் பண்ணப்போ ஒரு 3 lakhs பண்ணியிருந்தேன் சார். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்மோஸ்ட் ஒரு 1.3 crores வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு 25 lakhs வரைக்கும் பண்ணியிருப்பாங்க சார். தேங்க்யூ. பொதுவாகவே இங்கே ஆர்கானிக்னா விளைச்சல் கம்மியாக இருக்கும் அப்படின்ற பயம் இருக்குது. அதை மாதிரி ரிஸ்க் அதிகம், ஏன்னா பெஸ்டிசைடு யூஸ் பண்ண மாட்டோம், பூச்சி மருந்து யூஸ் பண்ணாததுனால ரிஸ்க் அதிகம், கிராப் ஃபெயிலியர் அதிகமாக ஆகலான்ற பயம் இருக்குது. அது மாதிரி இல்லையா? இப்போ நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கும் ஆர்கானிக் பண்ணுறவங்களுக்கும் ஈல்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஒரு கன்வென்ஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்க ஒரு சாயிலோட ஆர்கானிக் தான் கன்வென்ஷன் நான் நினைச்சேன் சார். கன்வென்ஷனல்ன்றது கெமிக்கல் ஃபார்மிங் சார். அப்படியா? எப்போல இருந்து? ஏன்னா கெமிக்கல் ஃபார்மிங் தானே கிரீன் ரெவல்யூஷன்ல இருந்து தானே வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் ஆர்கானிக் தானே சார். நான் மீன் பண்ண வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ் இல்லாமல் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் போடுறதை நான் சொல்கிறேன் சார். ஆக்சுவலி வந்து கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் வந்து ஆக்சுவலி வந்து அதோட இதுவே டிரான்சிட் ஆச்சு. இப்போது ஒரு லேண்டுக்கு தேவையான யூரியா, பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், இதையும் தாண்டி அந்த நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே எந்த ஒரு உரமும் போடுறதே இல்லை சார். ஈவன் ஒரு பேசிக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுடங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கில் கோட் அடிச்சுப்போ அது கூட போடாமல் தான் எல்லோரும் வளர்த்துட்டு இருக்காங்க சார். நம்ம கண்டினியூஸாக அந்த சாயிலோட ஆர்கானிக் கார்பனை டெஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக அவங்க போட்டுட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட விளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் சார். அதனால் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்ம எப்பயுமே ஒரு ஃபார்மர்கிட்ட சொல்கிறப்ப உங்கள் சாயிலோட தரம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாயிலை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்டிவேட் பண்ண சொல்லவே ஆரம்பிப்போம் சார். ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கிராப்ஸை வந்து வளர்த்துட்டு இருக்கிறப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்பில் போயிட்டு வெறும் கெமிக்கல்ஸ் வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க, பூச்சி வந்துச்சுன்னா மருந்து அடிச்சுட்டு அதை விட்டுருவாங்க சார். அது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சாயிலோட குவாலிட்டி விளைச்சல் எப்படி இருக்கும் கம்பேரிசனில் ரிஸ்க் எப்படி இருக்கும், அதுதான் என் கேள்வி சார். விளைச்சல் அதிகமாக இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்கானிக்ல விளைச்சல் அதிகமாக இருக்கும், நார்மல் ஃபார்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ விளைச்சல் அதிகமாக இருக்கும், எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு சதவிகிதத்தில் சொன்னால் சார்? விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%லேருந்து 25% அதிகமாக இருக்கும் சார். ஆனால் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18%லேருந்து 20% கம்மியாக இருக்கும் சார். அப்போ ஓவரால் ஃபார்மருக்கு வந்து அதிகமான பணம் வருது இல்லை ஈல்டு சார்? ஈல்டு வந்தாலும் அவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தானே சார், வெறும் 10% தானே சார் இருக்குது. இப்போ இதே ஒரு ஆர்கானிக் ஃபார்மாக பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து நான் சொல்கிறது மினிமம் 30, சில டைம்ஸ் வந்து 70%. அது வந்து இப்போ கஸ்டமர் வந்து ஆர்கானிக்கு ஒரு ப்ரீமியம் தராங்களா? கொடுக்குறாங்க சார். எவ்வளோ ப்ரீமியம் அது சார்? ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் பே பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் கொடுக்கறதுனால தான் ஃபார்மருக்கு இன்கம் வருது. ஆமாம் சார். இப்போ கஸ்டமர் அந்த எல்லாருமே ஆர்கானிக்காக மாறிட்டாங்க, அந்த ப்ரீமியமே இல்லை அப்படின்னா ஆர்கானிக் சப்ளை நிறையா ஆகிடுதுன்னு வைங்க, டிமாண்ட் வந்து அந்த 30% ப்ரீமியம் கொடுக்குறவங்க இல்லை அப்படின்னா என்ன ஆகும் ஆர்கானிக்கு சார்? நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த கிராப் கல்டிவேட் பண்ணால் அதோட ஆர்கானிக் கார்பன் அதிகமாக வரப்போ கிராப்போட ஈல்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சார். நீங்கள் அதோட சாயிலோட தன்மை நீங்கள் ஒவ்வொரு வருஷம் மாற்றிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த வருஷம் 500 கிலோ வந்துட்டு இருந்தது, அடுத்த வருஷம் உங்களுக்கு 650 கிலோவாக மாறும் சார். அதுக்கு அடுத்த வருஷம் 750 கிலோ மாறும். நீங்கள் அந்த ஆர்கானிக் கார்பன் நீங்கள் எவ்வளோக்கு தூரம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்கானிக்லாம் இப்போ இன்னும் அதிகமாக ஈல்டு எடுக்கலாம்? கண்டிப்பாக எடுக்கலாம் சார். அந்த பெஸ்டிசைடுனால வர ரிஸ்க்கு, பெஸ்டிசைடு யூஸ் பண்ணாததுனால பூச்சி வந்து ஆர்கானிக் கிராப் வந்து மொத்தமாக போயிடும்
நான் பூச்சி மருந்தே போடாமல் இருந்தான்ற ரிஸ்க் இருக்குல்ல அது சார் அதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்கானிக்காகவே இருக்கு. இப்போ நிறைய பேர் மோர் அடிக்கிறாங்க சார், அமிர்த கரைசல் அடிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிடுமா? கண்ட்ரோல் ஆயிடும், கண்டிப்பாக ஆயிடும் சார், கண்டிப்பாக ஆயிடும். ஸோ பூச்சியினால பயிர் அழியாது, பூச்சினால பயிர் அழியாது சார். நீங்கள் ஒரு நல்ல தரமான சாயில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பக்கம் பூச்சியே வராது சார். எனக்கு எப்படி தெரியும்? தரம் இருக்கிற சாயிலில் தான் ஒரு விவசாயம் பண்ண முடியும். தரமான சாயிலானே அவங்களுக்கு தெரியாது சார். அதுக்கு நிறைய டெஸ்டிங் லெபார்டரிஸ் வந்து சார் நிறைய அவேர்னஸ். நீங்க செலவுக்கே வழி சொல்றீங்கல்ல சார். இப்போ நீங்க அந்த சாயில் ஆர்கானிக் கார்பன் டெஸ்ட் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தாக்கல அதுக்கான ஒரு எப்போ வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் கூடும் அப்படின்றதுக்கான மொத்த டீட்டெயிலுமே அங்கே இருக்க லோக்கல் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயோ இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயோ கொடுக்குறாங்க சார். அதை வச்சு நம்ம ஃப்ரீயாகவே கன்சல்ட் பண்ணி அதை பண்ணிக்கலாம் சார். அப்படி இல்லைனாலும் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க, அவங்க கிட்ட கூட கேட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் சார். சார் இப்போ ஜென்ரலி வந்து சாயிலில் அதோட சாயிலோட ரீஜெனரேஷன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு க்ராப்பை நம்ம சாயிலில் போடுறப்போ அது எவ்வளோ வருஷம் அந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து சாயில் ரீட்டைன் பண்ண முடியும், எவ்வளோ வருஷம் அந்த க்ராப்க்கு வந்து சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அந்த க்ராப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம யூஸ்வலி கொடுக்குறோம். ஸோ யூஸ்வலி நம்ம ஒரு க்ராப் போட்டுட்டு ஒரு ரீஜெனரேட்டட் சாயில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம், இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதில் இயற்கை விவசாயம் பண்ணுற எல்லாருமே பொதுவாக வந்து கிராப் ரொட்டேஷன், மல்ச்சிங் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு கிராப்க்கு முன்னாடி ஒரு 2 கிராப்க்கு அப்புறமா வந்து பண்ணுவாங்க. அதனால அதோட நியூட்ரியன்ஸ் யூஸ்வலி வந்து ரீஸ்டோர் ஆகிடும். சாயிலோட ஹெல்த் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கும். ஸோ அதை நம்மளால ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் அது வந்து நம்ம பிளான்ட்டோட க்ரோத்தில் நம்மளால பார்க்க முடியும். கடைசியாக ஒரு கேள்விங்க, நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஃபார்மருக்கு 35,000 வருமானத்திலிருந்து 65,000 ஆகும்னு சொன்னீங்க. இது வந்து மொத்த விளைச்சலோட விலையா இல்லை இது வந்து அவருடைய வருமானமா? சார் நான் சொல்றது வந்து ஒரு மொத்த விளைச்சலோட விலை தான் சார் சொல்லியிருக்கேன். அப்போ வருமானம் அவருக்கு எவ்வளோ நிற்கும்? ஏன்னா இதில் செலவுகளும் அதிகமாக வாய்ப்பு இருக்குல்ல சார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல மோஸ்ட்லி ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணுறவங்க ஜாஸ்தி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது இல்லை சார். நார்மல் மெத்தடில் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்க. இவங்களுக்கு அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒரு 35,000 20,000 ரூபாய் வரைக்கும், ஒரு 35,000 செலவு பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஒரு 30,000 வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நார்மல் மெத்தடில் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சார்? ஒரு 10,000 அவ்வளோதான் சார் கிடைக்கும். 10 மடங்கு ஒரு விவசாயியோட வருமானம் வந்து 3 மடங்கு ஏக்கருக்கு அதிகமாகும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக சார். வெரி குட், தேங்க்யூ. ஸோ குவாலிட்டேட்டிவாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் குவான்டிடேட்டிவ் டிஸ்கஷன். உங்களுடைய ஆஸ்க் என்ன சார்? 1.5 crores. வேல்யூவேஷன் 35 crores. ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். தேவானந்த் சார். சார் இந்த வந்து இட்ஸ் வெரி ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட். உங்களுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் தவிர வேறு யூனிக்னஸ் எனக்கு தெரியல. செகண்ட் திங் வந்து உங்களோட லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் வந்து 5.9. இந்த இயர் வந்து இது வரைக்கும் பிப்ரவரியில் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறதும் 4.6 தான், 2 கம்பெனிஸ் சேர்த்து. ஸோ எனக்கு இந்த வேல்யூவேஷன் வந்து மைண்டில் உட்கார இல்லைங்க. ஸோ ஐ எம் அவுட். ஓகே, தேங்க்யூ சார். எஸ் குமார் வேம்பு சார். எனக்கு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் கஸ்டமராக ப்ராடக்டை வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். இப்போது பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதாவது நீங்கள் அந்த 10 லட்சம் ஃபேமிலி, அதற்கான ரெவென்யூ பர் ஃபேமிலி, அதை மாதிரி நீங்கள் வந்து இப்போது அதாவது நீங்கள் செய்கிற வேலைகள் அதில் எவ்வளோ மார்ஜின் இருக்குது அதெல்லாம் பார்த்தா ஒரு எனக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸாக ஒரு பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ணக்கூடிய இதுவாக இந்தியாவில் மார்க்கெட்டாக வச்சு அப்படின்றதுல ஒரு பெரிய கன்விக்ஷன் இல்லை. அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணலை, ஆனால் கஸ்டமர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சித் சார். நான் வந்து கடைசியாக வரலாமா? ப்ளீஸ். ஓகே. எஸ் கௌஷிக் சார். 2 விஷயங்க. ஸ்பிளிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தெரியணும். இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம். யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார்? ராஜசேகரன் 2017 10 lakhs பண்ணியிருக்காரு சார். அவரோடது 1 இருக்கும். அதுக்கப்புறம் ரேவதி பச்சியப்பன் 18 போல பண்ணியிருப்பாரு சார், ஒரு 7.5 lakhs. அப்புறம் சக்கரவர்த்தி அப்படின்றவருக்கு மென்டர்ஷிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.2% கொடுத்துருக்கோம் சார். அதுக்கப்புறம் மானசா சொடப்பள்ளி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட ஒரு 4 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கோம் சார். அப்புறம் நபார்ட் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs ஃபண்டிங் வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வாங்கியிருக்கேன் சார். இப்போது 2024 வந்து பார்த்தீங்கன்னா நபார்ட் கிட்ட இருந்து திரும்ப சிசிடி வந்து 50 lakhs வாங்கியிருக்கோம் சார். எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குனதெல்லாம் ஏதோ மனப்பாட செய்யுள் மாதிரி அவர் ஞாபகம் வச்சு சொல்றாரு. வெரி குட். அண்ட் ஃபைனலாக லோன்ஸ் அண்ட் டெட். நீங்கள் வந்து 60 lakhs ஓடி இன் பிஎன்பி, 81 lakhs as பிஸ்னஸ் லோன், ரேர் அண்ட் பியூர் 10 lakhs ஓடி.
இதெல்லாம் எப்போ வந்து நீங்கள் ஸ்டில் அலைவா இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சார் இப்போ லோன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடி வந்து ஆக்டிவாக இருக்குது, பிஸ்னஸ் லோன்ஸ் வந்து பார்ஷியலி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு 3 months டவுன் த லைனில் பிஸ்னஸ் லோன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் ஓடி வந்து இட் இஸ் ஸ்டில் லைவ்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு யூ வில் பி க்ளோசிங் இட்டா இல்லை அதர்வைஸ் ஆர் த்ரூ ரெவன்யூ யூ ஆர் க்ளோசிங் இட்? எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு எங்களோட நியூ ப்ராடக்ட் லான்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸிஸ்டிங் ரெவன்யூலேயே வந்துட்டு வில் பி ஏபிள் டு மேனேஜ் வித் த லோன்ஸ் அதர் ரீபேமெண்ட்ஸ் வந்து எங்களால் எக்ஸிஸ்டிங் மாடல் லைன்லேயே பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் லைனில் வர ரெவன்யூஸை திருப்பி நாங்கள் கம்பெனி அதுக்கே ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெவன்யூ பில்ட் பண்ணணும் அப்படின்றப்போ எங்களுக்கு வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போகணும். ஸோ அதுக்கான ஃபண்டு தான் நாங்கள் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். We will not be using it to close any loans or debts. ஓகேங்க, பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தோணுது. again I'll take another 6 months. Sure sir. We'll stay in touch. உங்களோட க்ரோத் இன்னும் பெட்டராக பார்த்துட்டு உங்களோட நியூ ப்ராடக்ட்டோட க்ரோத் ஸ்கேல் பார்த்துட்டு தென் டெஃபினெட்லி வில் கமிட் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நோ கூட நோகடிக்காம சொல்றீங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு இன்வெஸ்டர் தான் நீங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் அப்பர்ணாவா. நான் ஆக்சுவலி எனக்கு உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபவுண்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் கன்சிடர் பண்ணுறேன். பட் சில டவுட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெவென்யூ டாப் லைன் வந்து குறைஞ்சது ரீசன் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ டொமெஸ்டிக் நம்பர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்க அமேசானில் வந்து 65% ரெவென்யூ percentage வந்து comes from Amazon. 2025 projected revenue என்ன? க்ளோஸ் பண்ணுறப்போ அமேசானில் இருந்து மட்டும் we are expecting 2.8 to 2.9 ma'am. 2.8 to 2.9. Last year numbers? Last year numbers it was 2.6. 2.6. Okay, so only marginally. Okay. அப்புறம் previous year? So previous year it's 2.4. 2.4. Okay. And உங்க சொந்த B2B-ல வந்துட்டு 1.5 crores. 1.5 crores. Last year 1 crore. ஓகே. அண்ட் இப்போ புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து குவிக் காமர்ஸ்லையா? குவிக் காமர்ஸில். ஸோ அதோட நம்பர் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் லைன் வந்து இப்போ நாங்கள் குவிக் காமர்ஸில் லான்ச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் லான்ச் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இந்த ஷோ லான்ச் பண்ணல இல்லை, நம்ம ஷோ டெலிகாஸ்ட் ஆகிறப்ப தான் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் இட் பி அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே ஸ்டார்ட் அப் சிங்கம் ஸ்டேஜில் நாங்கள் அதை லான்ச் பண்ணுறோம். பை த டைம் இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற அத்தனை வேர் ஹவுசஸையும் நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். வி ஆர் எஸ்டிமேட்டிங் ஒரு அந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மந்த்தில் 2 months வந்து 3000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். டிபெண்டிங் ஆன் த கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் தென் டிமாண்ட் இந்த மார்க்கெட் அதில் வச்சு நாங்கள் 3000 யூனிட்ஸ் இனிஷியலி ஃபர்ஸ்ட் 3 months வந்துட்டு 40 lakhs வந்துட்டு we are targeting. ஸோ லாஸ்ட் 3 years ரிலேட்டிவாக ஃப்ளாட்டாக தான் எடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி 30 crore வேல்யூவேஷனுக்கு வந்துருக்கீங்க? ஆல்ரெடி நாங்கள் நபார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபண்ட் வாங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெவன்யூ மாடல்லேருந்து 5x தான் மேம் கேட்டு ஃபண்ட் வாங்கியிருந்தோம். எக்ஸிஸ்டிங் ரெவன்யூ மாடல்லேருந்து 5x மல்டிபிள் வேல்யூஷனில் போட்டு தான் நாங்கள் வந்துட்டு அப்போ ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம் நபார்டில் ஃபண்ட்ஸ் வாங்குறப்போ. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் B2B மாடல்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பேஸ்ட் ஆன் அந்த ரெவன்யூ அண்ட் எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி கம்பெனியை வேல்யூ பண்ணமோ அதே மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் கம்பெனியை வேல்யூஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஆர்கானிக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஒரு ரைசிங் அவேர்னஸ் இருக்குது ஃபார் non-GMO ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் non-GMO சர்டிஃபைடா இல்லையா? non-GMO ப்ராடக்ட்ஸ் தான் மேம். 100%. அது சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை மேம். பட் non-GMO ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து non-GMO கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஜென்ரலி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ப்ராடியூசர்ஸ் நம்மளுக்கு இங்கே இந்த ரைஸில் மில்லட்ஸில் இதில் வந்து இருக்கிறது கிடையாது. இட் கம்ப்ளீட்ஸ் டோட்டலி இன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து GMO ப்ராடக்ட் கிடையாது. நான் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்டிங் பட் 30 crore வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. I'm considering 20 lakhs at 20 crore valuation. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ட் பண்ணீங்க, US ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நாங்கள் ஆல்ரெடி எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூஎஸில் தான், சியாட்டில் பேஸ்டாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, கேப்டிவ் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ கேன் ஓப்பன் மெனி டோர்ஸ் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் another thing that can bring strategically. பட் மேம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எங்களுக்கு புரியுது. ஆனால் நாங்கள் ஒரு 4 years 5 years முன்னாடியே வந்துட்டு இதே வேல்யூஷனில் தான் நாங்கள் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து அதுவும் இப்போ ஒரு சில மார்க்கெட் இஷ்யூஸ்னால எங்களுடைய ரெவென்யூவில் சேஞ்சஸ் இருந்தால் கூட நாங்கள் வந்து அதே அந்த ஒரு பிராண்ட் வேல்யூ அண்ட் ஒரு பிஸ்னஸ் மாடலில் சஸ்டெயினபிளாக ஒரு 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 டீசெண்டான க்ரோத் லெவலில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால நாங்கள் 20 crores ரொம்ப கம்மியாக கம்பெனியை வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது கன்சிடர்
கொஞ்சம் பண்ணீங்க ஆக்சுவலி நீங்க கன்சிடர் பண்ணணும், ஏன்னா லாஸ்ட் இயர்ஸ் ரிலேட்டிவா ஃபிளாட்டா இருக்கு, இன்ஃபேக்ட் டிப் இருக்கு. ஸோ இது வந்து வெறும் வேல்யூவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஓப்பனிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ டோர்ஸ், ஓப்பனிங் த இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபார் யூ, அதுவும் இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ இருக்கு. மேபி we just take 2 minutes, we'll just come back. நாங்கள் ஆல்ரெடி அதே வேல்யூஷனில் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அங்கேருந்து தான் நாங்கள் க்ரோ ஆகிருக்கோம். அப்படின்றப்போ நாங்கள் இப்போ கம்பெனியோட வேல்யூஷனை குறைச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஐ திங்க் இது நாங்கள் கம்பெனிக்கு இவ்வளோ வருஷம் நாங்கள் பில்ட் பண்ண ஒரு விஷயத்துக்கு we understand that opportunities இருக்கு இருக்காங்க மேம். நாங்கள் அவங்களோடதையும் கன்சிடர் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்காங்க. ஸோ ஃபார் த வாட் ப்ராடக்ட் we have already built, அதுக்கும் கொஞ்சம் வந்து POs ஆர்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்துட்டு we have it in our hand அப்படின்னு இருக்கிறப்போ 20 crores valuation will be little too low for what we have been working through, ma'am. Okay, so let's do this. நம்ம சிட்ஸ் ஆர் ஆஃபர் என்னன்னு கேட்கலாம். Till then let me reconsider. So என்னோட ஆஃபர் என்னன்னா, this is what I want you to think. யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து you want to உங்களோட கம்பெனிக்கு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் பில்ட் பண்ணணும். I will build that out of the gate. Zero cost. You don't need to do anything. Okay? Branding and marketing, என்னோட டீம், எக்ஸ்டென்சிவ் டீம் available. Will coach you, guide you. திருச்சியில நீங்க தடிக்கு உள்ள அடுத்த கடை பக்கத்துல இருக்கும் நம்ம. Okay? Customer acquisition through digital marketing, I'll help you enable. Next வந்து coaching and mentoring. Overall there is a, like for example company merger la வந்து you're talking about Amazon stores la வந்து you're having some problems, அதெல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான ஃபண்டிங் வந்து இந்த புது ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்காகன்னு சொன்னீங்க. லான்ச் பண்றதுல எங்க யூஸ் பண்ண போறீங்க அந்த ஃபண்ட்ஸை? So funds வந்து மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ண போறோம். Marketing. I've already told you I'm going to give you marketing. What else do you need? So and then stocks, procurement, procurement of stocks. How much are you going? எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அதுல? 30%. 1.5 கோடியில எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? 30 to 35%. 30 lakhs. 30% of 30%. 45 lakhs. Okay. So here is the offer what I have. Okay. I'll do all of this for you. But in return, you have to give me 1% equity in the firm. I'm not giving you any cash, but I'll do all of this for you. இதெல்லாம் நான் பண்றேன். Okay. But you have to give me 1% at her valuation. The other additional point is, I will consider investing as well, because I want to see your growth. As I help you grow, எப்படி உங்களை grow பண்ண வைக்கிறேனோ, அதே டைம்ல I'll come and invest as well. மேம் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு? 20 lakhs at 20 crore valuation. ஆல்சோ குமார் வேம்பு சார் கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் மனு கொடுக்கணும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேரே வந்து ஜோஹோ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றோம், எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து ஃபங்க்ஷனிங் எல்லாம் பார்க்கறதுக்கு, எல்லாம் ட்ராக் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜோஹோட ஆப்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸும் எந்தெந்த மூளை முடுக்குகள்ல எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இங்க இருக்காங்க. சார் உங்களோட யூசர் தான் இவங்க, கன்சிடர் பண்ணி 10 lakhs. அதனால தான் ரெசிப்ரோசிட்டி ஃபாலோ பண்ணணும்னு அவங்க பொருளை நான் உபயோகித்து கஸ்டமராக இருக்கேன். Sir, I wish I had 1% of your brilliance, sir. Just for ஒரு சின்ன அட்வைஸ், though I said I'm not investing. நார்மலாக வந்து ஸ்டார்ட் அப்பில் நபார்டோட வந்து வேல்யூவேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து லாஸ்ட் இயர் வந்து யூ டன் ஒன்லி 3.6 crore. கரண்ட் இயர் இது வரைக்கும் உங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறது வரைக்கும். ஸோ ஐ திங்க் வாட் மேடம் அண்ட் சித் சார் இஸ் சேயிங் இஸ் ரைட், அண்ட் தேர் ஆர் HNIs ஆல்சோ. அதுதான் கன்சிடர் பண்றோம். ஏன்னா அந்த மற்ற அந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்களோட பத்தி தான் அது நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அது உங்க பிரச்சனை அப்படின்ட்டாங்க தேவானந்த் சார். இதே வேல்யூவேஷனுக்கு HNIsல யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். மேபி தென் யூ மைட் கன்சிடர்ல. யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா HNIsல? உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். அதாவது எனக்கு வந்து இப்போ பண்றது காட்டிலும் ஒரு வருஷம் கழிச்சு, எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபுட் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அதுதான் வேல்யூ ஆடு. அதனால் அப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட ஜேர்னியில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஐ எம் வில்லிங் டு டூ தி மென்டரிங். ஸோ அது மூலிமா நானும் லேர்ன் பண்ணிப்பேன். 1 year கழிச்சு அவங்களுக்கு இன்வெஸ்ட்டும் பண்ணுவேன். Thank you so much sir. Yes, I have a couple of points. முதல்ல வந்து உங்கள் பிராண்டிங் பற்றி சிட் சொன்னார். அது வந்து ரொம்ப இட்ஸ் அ வெரி வெரி ரெலவெண்ட் பாயிண்ட். நான் வந்து டிபி ஆர்கானிக்ஸுங்கிறது உங்களது கார்ப்பரேட் பிராண்ட். பட் ஆனால் உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூமர் பிராண்டை நீங்கள் மாற்றி அவர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதை இண்டிவிஜுவல் பிராண்டாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன், குமார் சார் சொன்ன மாதிரி ப்ரீமியம் வரும் உங்களுக்கு. அது பண்ணுறதுக்கு எனிதிங் டு டூ வித் ஹெல்பிங் யூ செட் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் யுவர் பிராண்டிங், ஐ எம் வில்லிங் டு ஹெல்ப் யூ.
அண்ட் 1 year later I want to see how you are value adding. நீங்கள் எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறீங்க, அதோட மார்க்கெட் பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு அப்புறம் ஐ வில் இன்வெஸ்ட். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரான்சிஷன் ஃபார் யூ ஆஸ் அ கம்பெனி இஸ் டு மூவ் ஃப்ரம் கமாடிட்டி டு பிராண்ட். அது வந்து இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். அப்போ தான் உங்களோட ஸ்கேலிங் வரும். அண்ட் தட் ஐ திங்க் இஸ் வேர் ஐ வாண்ட் டு பேக் யூ. Thank you, sir. Thank you so much. I am interested in them. I already know her. We will invest 10 lakhs. Okay, so உங்களோட valuation ma'am? The same. I'll go with the investors. Okay, so 1% equity நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா 30 lakh rupees உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க ஆல்ரெடி காசு இருந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வச்சிருந்த சில விஷயங்களை வந்து கவர் பண்ணுறதுக்கு சித் சார் இருக்காங்க. அடிஷ்னல் டு இட் அவர் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன் ஃபர்தராக வர டேஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குமார் வேம்பு சார் வந்து ஒரு கன்சியூமராக இருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரெசிப்ரோகேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, கை கொடுத்துருக்காரு. ஸோ ஆர் யூ டேக்கிங் திஸ் ஆஃபர்? ஸோ நாங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மார்க்கெட்டிங் சப்போர்ட் அதெல்லாமே ஃபார் த ஈக்விட்டி தட் யூ ஹேவ் ஆஸ்ட் நாங்கள் வந்து ஆனால் 30 crores வேல்யூஷனில் வந்துட்டு வில் பி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். பட் மேம் ஐ எம் வெரி கிளாட் நீங்கள் எங்களுக்கு ஃபன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னதுக்கு. பட் அந்த வேல்யூஷன் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது வி பர்சனலி ஃபீல் வித் த பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் த ஒர்க் தட் ஹஸ் கான் த்ரூ ஆல் தீஸ் 10 years. சித் சாரோட ஆஃபர் எங்களுடைய வேல்யூஷனில் இஃப் ஹீ இஸ் ஓகே we'll partner with him. And 1.5 yeah, 30 crore valuation. What is the equity? What I will get in return? I will do all of these for you. So 30 crores valuation what do you think will be the fair valuation for the I'll put it back on you. What do you think? No, because otherwise I'll have to go back to 20%. no நீங்களே சொல்லிடு. Okay, I'll take 0.5. That's fine. Okay sir, I want to be fair. Yeah. Okay. Yep. ஓகே, ஸோ இப்போதைக்கு பிஎன்பி ஆர்கானிக்ஸ்க்கு வந்து நம்மளுடைய சித் சாருடைய சைட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. தட் இஸ் இன் டர்ன் அவங்க வந்து 0.5 equity-ல வந்து கேஷ் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து சர்வீஸாக ஹீஸ் கோயிங் டு ஆஃபர் யூ வாட் ஆல் அவர் ஸ்டேட் பண்ண எல்லா விஷயத்தையுமே அவர் கவர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வில் பார்ஷியலி கவர் வாட் ஆல் யுவர் ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்லையா, உங்களோட நீங்க சொல்லியிருந்த விஷயத்தை கவர் பண்ணிடும். ஸோ ஆர் யூ ஹாப்பி? Yes. Trust me, I'll come in as an investor as well. I just want to see that make the difference for you guys. Okay? We'll make it happen. போதுமா உங்களுக்கு? போதுமா இந்த ஆஃபர் போதுமா? வேற ஆஃபர் இருந்துச்சுன்னா பெட்டரா தான் இருக்கும். பெட்டரா இருக்கும்ல. Manitri, do you have something for us? I am Satyanath Tinchora, founder partner of Vedya Naturals. Manitri-ல வழிவந்த நீங்களுடைய பிச்சு பார்த்தேன். B&B ஆர்கானிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா எனக்கு. நீங்களோட பிச்சும் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தாச்சு. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட் 50 lakhs இன் யுவர் கம்பெனி. தொடர்ந்தும் நீங்கள் நல்லதாக பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ சத்யநாத் Tinchora, ஃபவுண்டர் ஆஃப் வேத்யா நேச்சுரல்ஸ், உங்களுக்கு 50 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ ஆர் யூ ஹாப்பி? Yes. Okay, super happy. Okay, so total 60 lakh rupees plus non-monetary services உங்களுக்காக ஆஃபர் பண்றாங்க. சித் சார் சூப்பர் ஹாப்பி. நவ ஹீஸ் லைக் அவர் வந்து உள்ள வந்த நேரத்துல இருந்தே இது அவரோட கம்பெனி, அவருடைய பார்ட்னர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இட்ஸ் லைக் a personal win மாதிரி இல்ல சார்? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் B2B. Thank you. So டீல சீல் பண்றதுக்கான நேரம். Can we please have the logo tag?